கோவை பீளமேடு பகுதியில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரிடம் காவலர் அத்துமீறி நடந்து கொண்டதாக புகார் எழுந்துள்ளது. ஆவணங்களின் நகல்களை பார்க்க மறுத்த காவலர் வாகனத்தை பறிமுதல் செய்ய முயன்றதோடு தட்டி கேட்ட இளைஞரை நடுரோட்டில் அடித்து செல்போனை கீழே தள்ளி உடைத்ததால் பதற்றம் ஏற்பட்டது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கை வலிக்குது. இவருதான் என்னை அடிச்சாரு. எடுங்க சார், போன மறைக்காதீங்க சார். ஜிஹெச் பேக் சைட்ல இருந்து வந்தேன், நிறுத்திட்டு ரெக்கார்டு கேட்டாங்க. ரெக்கார்டு எங்கள்கிட்ட ஹார்ட் காப்பி இல்லை, சாஃப்ட் காப்பி இருக்கு அப்படின்னா சாஃப்ட் காப்பியில் பார்க்க முடியாது. என்ன பெரிய என்னை அடிச்சாரு. நான் வீடியோ எடுத்ததுக்கு என் ஃபோனை தட்டி விட்டு என் ஃபோனை உடச்சிட்டாரு. என் ஃபோனை உடச்சதுக்கு ரெக்கார்டு நான் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, என் ஃபோன் பாருங்க எப்படி இருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ரான்சைஸி எடுத்து நடத்திட்டு இருக்கேன் நான். இப்போ அந்த அப்புக்கு போயிட்டு பேமெண்ட்டை கொடுத்துட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் இப்படி வந்தோம். நாங்கள் வந்து என்ன தப்புனா ஹெல்மெட் போடாமல் வந்தது தப்பு. ஹெல்மெட் போடாததுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? ஃபைன் போட்டிருக்கணும். ஒன்றா ஸ்பாட் ஃபைன் போட்டுருக்கணும், இல்லை கோர்ட்டில் ஃபைன் போட்டிருக்கணும். ஸ்பாட் ஃபைன் போட்டிருந்தாலும் கட்டியிருப்போமா? இவர் யாருன்னு எங்களை அடிக்கிறக்கு? அங்கே வந்து எந்த தப்பு பண்ணல. நாங்கள் திருடங்க கிடையாது, குடிகாரம் கிடையாது, எதுவுமே பண்ணல. இவர் இப்போ அடிச்சுட்டு எங்களை ஃபோனை பிடுங்கிட்டு போயிட்டாருன்னா, வண்டியை பிடுங்கிட்டு போயிட்டாரு, இந்த பையனோட ஃபோனையும் பிடுங்கிட்டு போயிட்டாரு. ஜிஹெச் பேக் சைட்லேருந்து வந்தேன், நிறுத்திட்டோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமளா. வணக்கம் பரிமளா, என்ன நடந்தது? விவரங்கள். கோவை செம்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் ஆன்லைன் பொருட்கள் டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாகவும் நிறுவனத்திற்கு பணத்தை செலுத்திவிட்டு நேற்று இரவு பீளமேடு பகுதியிலிருந்து கோவை அரசு மருத்துவமனை வழியாக செம்பட்டி காலனியில் உள்ள வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவலர் ஒருவர் ஹெல்மெட் அணியாமல் வந்த பிரசாந்தை பிடித்து ஆவணங்களை காண்பிக்குமாறு கூறியிருக்கிறார். அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் சாஃப்ட் காப்பி மட்டுமே இருப்பதாகவும் பிரசாந்த் கூறியிருக்கிறார். இது வேண்டாம், அசல் ஆவணத்தை காண்பிக்குமாறும் காவலர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். மேலும் காவலர் பிரசாந்தின் செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து இருக்கிறார். இதுகுறித்து பிரசாந்த் கேள்வி எழுப்பினார். ஆத்திரமடைந்த காவலர் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் பிரசாந்த் அந்த வீடியோ பதிவில் கூறியிருக்கிறார். அந்த இளைஞரின் செல்போனை அங்கிருக்கக்கூடிய மழைநீர் தேங்கியிருந்த தண்ணீரில் தட்டிவிட்டு வாக்குவாதத்திலும் ஈடுபட்ட காட்சிகளும் அதில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. பின்னர் இதனை அந்த இளைஞர் செல்போனில் வீடியோ பதிவு செய்திருக்கிறார். அந்த காவலர் செல்போனை பறிக்க வைத்த போது அந்த இளைஞர் இவர்தான் என்னை அடித்தார், இவரை பார்த்துக்கோங்க போன்ற வீடியோ காட்சிகளும் அதில் தெளிவாக பதிவாகியுள்ளது. இந்த காட்சிகள் தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமளா.